கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் நம்ம ஸ்டைலில். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கப் அரிசி எடுத்துக்கலாம். அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துடலாம். 3 தண்ணி விட்டு நல்லா கழுவியாச்சு. இப்போ ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். 1 ஹவர் நல்லா ஊறட்டும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. முதல்ல இந்த தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய், கொஞ்சம் சின்ன சீரகம், இது கூடவே 1/2 கப் சாதம் போட்டுக்கலாம். 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுக்கலாம். 1/4 கப் வெல்லம் போட்டுக்கலாம். அரிசி எடுத்தோம்ல அதே கப்புக்கு 1/4 கப் வெல்லம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பாகு நல்லா கரையட்டும். பாகு கரைஞ்சால் மட்டும் போதும், கம்பி பதம்லாம் ஒன்றும் தேவையில்லை. வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாகு ஆறணும்னு தேவையில்லை, அப்படி சூட்டோடே அந்த மாவில் கலந்துடலாம். வடிகட்டி ஊற்றுங்க, லேசாக மண் தூசி இருக்கும். வெள்ளைப்பாகு வடிகட்டிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். திரும்பி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர், எம்டி குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. ஒரு பவுல் தேங்காய் சில்லு போட்டுக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. தேங்காய் இவ்வளோ வறுபட்டால் போதும். அந்த நெய்யில் தேங்காய் வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை இதில் ஊற்றிக்கலாம். குக்கரில் வெயிட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கேஸ் கட்டையும் எடுத்துகிட்டு குக்கரை மூடிக்கலாம். அடுப்பணலை சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 25 நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. ஸ்பூனில் ஒட்டவே இல்லை. வாசனை தெருமோன வரைக்கும் தூக்குது. சுற்றி இப்படி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. கண்ணா கொஞ்சம் ஆற விட்டு எடுங்க. இப்போ கை வைக்க முடியல. 1 மணி நேரம் ஆற விடுங்க. ஆற வச்சு எடுங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக வந்துருச்சு. வாசனை ஜம்முன்னு இருக்கு. ஹனிகோம் மாதிரி இருக்கா? நல்லா ஒரு 1 ஹவர் ஆற விட்டுட்டு பீஸ் போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள்.